கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நாள் நான் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருந்த போது தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை நான் வாசித்து தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த வசனத்தை வாசித்தது முதல் என் உள்ளத்தில் ஒரு எண்ணம், அது என்னவென்று சொன்னால், நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறது. மனுஷனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருப்தி என்கிறதான எந்த ஒரு அனுபவம் மாத்திரம் இல்லாதிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த திருப்தி என்கிற அனுபவம் இல்லாதபடியினால்தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்று நடக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவது இல்லை, காண்கிறதினாலே கண்கள் திருப்தி அடைவது இல்லை என்பதாகவும் நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மனுஷன் எத்தனையை பெற்றுக் கொண்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே திருப்தி என்கிறதான இந்த அனுபவம் மாத்திரம் இல்லாதிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். கெட்ட குமாரன் சரித்திரம் என்று நாம் அதை சொல்லுவோம். அந்த பகுதியிலே தகப்பனை விட்டு தூரமாய் சென்றதான அந்த இளைய குமாரனின் நிலைமையை நாம் பார்க்கும்போது, பன்றிகள் தென்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்கள் சற்று கவனமாய் சிந்திக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். வேலை செய்கிற ஒருவனுக்கு கூலி உண்டு. அப்படியானால் இவனுக்கும் கூலி கிடைத்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோமே, எத்தனை கூலி கொடுத்தாலும் திருப்தியற்ற நிலையில் போதாது 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 என்கிறதான நிலைமையை காண்கிறோம். அதே நிலைமை இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுவதை பாருங்கள். பன்றி தென்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அவனுடைய ஆசை நிரப்ப வேண்டும் என்பது. நிரப்புவதற்காக அவன் எத்தனையோ பிரயாசப்படுகிறான், அது நிரம்ப வழியில்லை. இந்த பன்றி தென்கிற தவிட்டினாலாவது அதை நிரப்புவோமோ என்று சொல்லி அவன் பன்றிகளின் பின்னாலே செல்கிறதான ஒரு இழிவான ஒரு நிலைமையை அங்கே காண முடிகின்றது. சற்று வித்தியாசமாய் பார்க்கும்போது உலகத்தின் நிலைமை இதே நிலைமைதான். ஆண்டவர் இயேசு அதே லூக்கா சுவிசேஷத்தில் இன்னொரு மனுஷனை பற்றி சொன்னார். அந்த மனுஷன் பெயர் லாசரு. இவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அல்ல. இவன் அல்லது ஒரு விசேஷித்த நிலையில் சொல்லப்படக்கூடியவன் அல்ல. ஆனால் அவனை பற்றிய ஒரு விசேஷம் அங்கே என்னவென்று சொன்னால், அவன் மரித்த போது அவனுடைய ஆத்துமா தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை சற்று அந்த காரியத்தை ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்த போது அதிலே இருந்த ஒரு வார்த்தை என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. அது என்னவென்று சொன்னால், அவன் ஏழை எளியவனாய் இருந்த போதிலேயும் அவனுக்கும் ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை தெரியுமா? ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் இருந்து கீழே விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். இளையகுமாரன் வாழ்க்கையிலே வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாயிருந்தான். ஆனால் இவனோ தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் பன்றிகள் தின்கிற தவிட்டை கொண்டாகிலும் அதை நிரப்ப வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் பொதுவாக பசித்த மனுஷனை குறித்து எல்லாருமே சொல்லுவார்கள், பசித்த ஒரு மனுஷனுக்கு கசப்பான பதார்த்தமும் தித்திப்பாய் இருக்கும் என நாம் வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எதை கொண்டாகிலும் பசியை ஆற்ற வேண்டும் என்று விரும்புவது இயல்பு. ஆனால் இந்த மனிதன் அப்படி அல்ல. மேலே இருந்து கீழே விழுகின்ற அந்த துணிக்கைக்காய் காத்திருக்கிறான். எப்போது மேலே இருந்து துணிக்கை கீழே விழும்,
அந்த துணிக்கையினாலே என் பசியை ஆற்றினால் எனக்கு போதும் என்று சொல்லி அவன் அந்த துணிக்கைக்காய் காத்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் யார்? தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கையை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாய் ஆபிரகாமுடைய மடிக்கு செல்லக்கூடிய அந்த மகா பெரிய பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபதேச ரீதியாக நான் இந்த காரியத்திற்குள் வரவில்லை, சிந்திப்பதற்காக மாத்திரம் இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, திருப்தியற்ற ஒரு மனிதன் எதை கொண்டாகிலும் தன்னை திருப்திப்படுத்த அவன் எண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ஒரு மகிமையான தேவாலயத்தை கட்டினான். அந்த தேவாலயத்தை பொன்னை கொண்டே அவன் அலங்கரித்திருந்தான். தேவாலயத்திற்குள் சென்று எங்கு பார்த்தாலும் அது பொன்மயமாக இருந்தது. அவன் காலம் சென்று அவனுடைய குமாரனுடைய காலத்தில் எகிப்தின் ராஜாவாக்கிய ஷீஷாக் என்பவன் அங்கே கடந்து வந்தான். அவன் எருசலேமை முற்றுகையிட்டான். தேவாலயத்தில் இருந்து எல்லா விதமான பொன் பனிமூட்டைகளையும் அவன் அபகரித்துக் கொண்டு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஆலயம் வறுமையாக இருக்கிறது. ரெகொபெயாம் ஆலயத்திற்குள் செல்லுகிறான். அந்த ஆலயத்தை பார்க்கவே அவனால் முடியவில்லை. அது வெறுமை, அழகிழந்து அது வெறுமையாக இருக்கிறது. என்ன செய்வது என்று யோசித்தான். அவன் செய்ய வேண்டிய காரியம், இழந்து போனதை மறுபடியும் கொண்டு வந்து அந்த ஆலயத்தை அலங்கரித்திருந்திருக்கலாம். அவன் அதை செய்யவில்லை. அதற்கு பதிலாக பொன் இருந்த இடத்தில் வெண்கலத்தை கொண்டு அந்த இடத்தை அவன் அப்படியே மூடி, பொன் இருந்த இடத்தில் வெண்கலத்தை வைத்து பார்த்து தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொண்டான். பொன்னுடைய மகிமை எங்கே? வெண்கலத்தின் மகிமை எங்கே? ஆண்டவராகிய தேவன் மனுஷனுக்கு மெய்யான திருப்தியின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அதை இழந்து போன மனிதன் அந்த ஆதி சந்தோஷத்தை, ஆதியிலே தனக்கு இருந்த அந்த அனுபவத்தை அடைவதற்கு பதிலாக போலியான காரியங்களாலே தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். எத்தனையாய் மனுஷன் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள விரும்பினாலும் திருப்தி என்கிற அனுபவத்தை அவனால் கண்டு கொள்ளவே முடியவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருப்தியின் அனுபவம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் அவன் மறுபடியும் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்தால் ஒழிய வேறு எந்த விதத்திலும் இந்த திருப்தியை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. உலகத்தின் ஆஸ்தி மனுஷனை திருப்திப்படுத்துவது இல்லை. உலகத்தின் அதிகாரங்கள் மனுஷனை திருப்திப்படுத்துவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவனுக்கு போதும் என்கிறதான ஒரு மனதை நிச்சயமாய் அவனுக்கு கொடுக்கும். காரணம் என்ன? ஆண்டவர் நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை கேட்க சொன்னார். நிச்சயமாகவே அதை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் ஜனம் ஒரு போதும் வெட்கம் அடைவது இல்லை என்று தேவன் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். திருப்தியின் அனுபவம் இன்று மனுஷனுக்கு உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இந்த உலகத்தில் இருந்து ஒன்றும் கொண்டு செல்வதும் இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்று எத்தனை விதமான பிரயாசங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அங்கே ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். இன்று மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விருப்பம், எப்படியாகிலும் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதல் 2 வார்த்தையையும் அதன் கடைசி வார்த்தையையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் விழுகிறார்கள். அந்த வசனத்தின் பொருள் அதுதான். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் விழுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விருப்பங்கள் விருப்பங்கள் விருப்பங்கள். சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும். எவ்விதமாய் இளைய குமாரன் நிரப்ப வேண்டும் என்று எண்ணி அவன் செயல்பட்டானோ
அதே விதமான நிலைமைதான் என்று மனுஷனுடைய வாழ்க்கையிலே சேர்த்து வைத்த மனிதன் எதை கொண்டு போகிறான்? பிரசங்கி 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் பாவம் செய்கிற மனுஷனுக்கு ஒரு தொல்லை ஒன்றை கொடுத்திருக்கிறாராம். அது என்ன தொல்லை? சேர்த்து குவித்து வைத்து விட்டு போகும் தொல்லையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். வேண்டாம், ஒரு திருப்திகரமான ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். திருப்தியாய் இருக்கும்படி ஆண்டவர் அவருக்கு போதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது என்பது அவருடைய ஒரு மேன்மையான சாட்சியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மெய்யான அந்த திருப்தியின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு செய்ததான ஒரு பெரிய அற்புதத்தை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை அவர் திருப்திப்படுத்தினதான அந்த சம்பவம் தான். 6வது அதிகாரம் 42வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஒரு திருப்தியின் அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவனாலே திருப்தி அடைந்ததான தெய்வ ஜனம். இந்த வேத பகுதியை நான் வாசித்து தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சில காரியங்களை அதிலே விளக்கி தந்தார். இந்த ஜனங்கள் திருப்தி அடைய காரணம் என்ன, அல்லது இந்த ஜனத்தை ஆண்டவர் திருப்திப்படுத்த காரணம் என்ன, அல்லது இவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியின் அனுபவம் உண்டாக காரணம் என்ன என்று நான் சிந்தித்த போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே 4 காரியங்களை எனக்கு விளக்கி காண்பித்தார். முதலாவது, இந்த ஜனம் எங்கே வந்தவர்கள்? ஆண்டவர் இயேசு நம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். வனாந்தரமான ஒரு இடத்தில் போய் சற்றே இளைப்பாறுவோம் வாருங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு ஓய்வில்லாதிருந்தது. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி வந்து கொண்டிருந்தபடியினாலே சற்று விலகி ஓய்வு எடுக்க அவர் விரும்பி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்றார். அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்பதை அறிந்த ஜனங்கள் கால்நடையாய் அங்கே வேகமாய் சென்று அவர் செல்வதற்கு முன்பே அங்கே போய்விட்டார்கள். இயேசுவை பார்க்க அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வனாந்தரத்திற்கு வந்த ஜனம் இந்த ஜனம். வனாந்தரம் என்று சொல்லும் போது கஷ்டங்கள், பாடுகள், குறைவுகளை அது காண்பிக்கின்றது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசையிலே அவர்கள் கஷ்டங்களை சகிக்க ஆயத்தமாயிருந்தார்கள். எந்த வேதனையையும் சகிக்க அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திருப்தியின் ஆசீர்வாதத்தை தந்தள்ள வேண்டுமானால் இயேசுவை தேடி வனாந்தரமான அனுபவத்திற்கு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்று பொதுவாக வனாந்தரத்தை மாம்சம் விரும்பாது. இந்த மாம்சம் விரும்புகிற எதுவும் அந்த வனாந்தரத்தில் கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த பகுதியை வாசித்து தியானிக்கும் போது ஒன்றை நினைவு கூற கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது என்னவென்றால், இவர்கள் இந்த வனாந்தரத்துக்கு வரும்போது அநேகர் அவர்களை தடுத்திருக்கலாம். எதற்காக வனாந்தரத்திற்கு போக வேண்டும்? இயேசுவை தானே பார்க்க வேண்டும். அவர் பட்டணங்கள் வந்தால் அப்போது பார்த்துக் கொள்ளலாம். அவர்தான் கிராமங்களுக்கு வருகிறார், பட்டணங்களுக்கு வருகிறார். அங்கெல்லாம் நாம் சென்றால் இயேசுவை பார்த்துக் கொள்ளலாமே. இப்படி கஷ்டப்பட்டு வனாந்தரத்திற்கு போக வேண்டுமா என்றெல்லாம் அநேகர் அவர்களை தடுத்திருக்க கூடும். ஆனால் இவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக எந்த துன்பத்தையும் சகிக்க ஆயத்தமாயிருந்தார்கள். ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், பட்டணங்களிலே அநேகர் இயேசுவை கண்டது உண்மை. லாசருவின் வீட்டில் அநேகர் இயேசுவை கண்டது உண்மை. எரிகோவுக்கு போகிற வழியில் பர்த்திமேயு குருடனை ஆண்டவர் குணமாக்கின வேளையில் அதை பார்த்தவர்கள் அநேகர் உண்டு. இவங்கெல்லாம் வனாந்தரத்துக்கு வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை கண்டார்கள். இயேசு செய்த அற்புதத்தையும் கண்டார்கள். பின்பு
அப்படியானால் இந்த ஜனங்கள் வாழ்க்கையிலே என்ன விசேஷம்? இயேசுவுக்காக வனாந்தர வாழ்க்கையை தேடி வந்தவர்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவித்தார்கள். ஆனால் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் கடற்கரையிலும் இயேசுவை கண்ட ஜனங்கள் அற்புதத்தை கண்டார்கள், அனுபவிக்கவில்லை. லாசருவின் வீட்டில் லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியதை அநேகர் கண்டது உண்மை. அதனாலே இவர்களுக்கு கிடைத்தது என்ன? பர்த்திமேயு குருடனை ஆண்டவர் குணமாக்கின போது அநேகர் கண்டார்கள், உண்மை. இவர்கள் அனுபவித்தது என்ன? இவர்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லை. யாரோ சிலர் நன்மை அனுபவிப்பதை இவர்கள் கண்ணால் கண்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் இயேசுவை தேடி வனாந்திரத்துக்கு வந்த ஜனங்கள் இயேசுவின் அற்புதத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியின் ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டார்கள். இரண்டாவதாக இந்த இடத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி அநேக காரியங்களை அவர்களோடு பேசத் தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். சற்று வித்தியாசமான ஒரு காரியம். பொதுவாக நம்முடைய ஆண்டவர் இயேசு எந்த இடத்தில் இருந்தாலும் திரள் கூட்டம் இருக்கும். அங்கே ஒரு பெரிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் கஷ்டத்தை போக்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜனங்கள் கதறுவார்கள். ஜனங்களின் சத்தம் தான் அதிகமாக கேட்கும். ஆனால் இந்த இடத்தில் இயேசு பேசுகிறார், ஜனங்கள் கேட்கிறார்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களோடு அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார். இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசுவின் சத்தம் தான் கேட்கிறது அல்லாமல் ஜனங்களின் சத்தம் கேட்கவில்லை. அப்படியானால் தங்கள் சத்தத்தை அவர்கள் குறைத்து கொண்டு ஆண்டவரின் சத்தம் தொனிக்க, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட அமைதியாய் இருந்தார்கள். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசும்போது நாம் அதிகமாய் சொல்லுவது உண்டு, கர்த்தரை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். நான் அதற்கு எதிராளி அல்ல, சந்தோஷம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. வேதம் சொல்கிறது, கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேள் என்கிற நம்முடைய தமிழ் வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று வாயினால் கேட்பது, இன்னொன்று செவியினால் கேட்பது. வாயினால் கேட்கும் போது நம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்தி, நம்முடைய வாயினால் கேட்கும் போது நம்முடைய சுய விருப்பம் நிறைவேறும்படியாய் நாம் இங்கே விரும்புகிறோம். ஆனால் செவி கொடுத்து கேட்கும் போது நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அங்கே அறிகிறோம். எது தேவை? நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டுமா, அல்லது நம்முடைய சுய விருப்பம் நிறைவேற வேண்டுமா? கர்த்தர் நம்மோடு பேச அவருடைய வார்த்தையை கேட்க காத்திருப்போம். இந்த ஜனங்கள் ஆண்டவர் தங்களோடு பேச காத்திருந்தவர்கள். மூன்றாவதாக அங்கே ஒரு காரியம், சீஷர்கள் இயேசுவிடம் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே இது வனாந்தரமான இடம், இந்த ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்று இல்லை, இவங்களை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். ஐயோ, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொன்னார், போய் பாருங்கள், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு. பார்த்துட்டு வந்தாங்க, 5 அப்பங்கள் 2 மீன்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இயேசுவின் கரத்தில் அவைகள் கொடுக்கப்பட்டது. ஜனங்களை பந்தி பந்தியாக உட்காரும்படியாய் கர்த்தர் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் அங்கே கடந்து சென்று அந்த ஜனங்களை ஒழுங்குபடுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் சீஷர்களாலே ஒழுங்குபடுத்தப்பட்டார்கள், வரிசை வரிசையாய் உட்கார்ந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அதற்கு முன்பு அவர்கள் வரிசையாய் இருக்கவில்லை, ஒழுங்காக இருக்கவில்லை, தங்கள் மனம் போல இருந்தார்கள், தாறுமாறாக இருந்தார்கள், தாங்கள் விரும்பியது போலெல்லாம் இருந்தார்கள். ஆனால் இப்போது சீஷர்களால் ஒழுங்குபடுத்தப்படுகிறார்கள். சீஷர்கள் சொன்ன பிரகாரமாய் அவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னார், இந்த ஜனம் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து தங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டவர்கள். சீஷர்கள் தங்களை ஒழுங்குபடுத்த முற்படுகையில் அதற்கு எதிர்த்து நிற்காமல் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களை கொண்டு நம்மை அவர் ஒழுங்குபடுத்த விரும்புகிற போது இன்றைக்கு அந்த வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரர்கள் நம்மை நடத்தும் போது
அந்த வார்த்தைக்கு சந்தோஷமாய் கீழ்ப்படிந்து நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்க ஒரு நல்ல ஒழுங்குக்குள் கடந்து வரும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இயேசுவை தேடி வனாந்தரத்திற்கு வந்த ஜனம், ஆண்டவர் தங்களோடு பேசுவதற்கு காத்திருந்த ஜனம், மூன்றாவதாக அவருடைய சீஷர்களால் ஒழுங்குபடுத்தப்பட தங்களை அர்ப்பணித்தவர்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி என் வார்த்தையை நிறைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். 42வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆண்கள் மாத்திரம் தொகையிடப்பட்டு இருக்கிறது 5000. பெண்கள் எவ்வளவோ, பிள்ளைகள் எவ்வளவோ தெரியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு திரள் கூட்டம் அங்கே இருந்தது. அங்கே இருந்த அப்பம் 5, மீன்கள் 2. ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பந்திக்கு 50ஆக 100ஆக உட்கார்ந்து இருக்கிறார்கள். சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பக்கத்தில் இருந்து அந்த கடைசி வரை செல்வதற்கு எவ்வளவு நேரம் பிடித்திருக்கும்? ஆகிலும் இவர்கள் பொறுமையாய் காத்திருந்தார்கள். எங்களுக்கும் கிடைக்கும், நாங்களும் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த பொறுமையோடு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வது வரை அவர்கள் அமர்ந்திருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நினைத்தவுடன் கிடைக்க வேண்டும், நாம் விரும்பிய காரியம் உடனடியாய் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு காணப்படுகிறபடினாலே அநேகர் வாழ்க்கையிலே இவ்விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமலேயே வறுமையாய் போய்விடுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் ஒருவரும் வறுமையாய் போகவில்லை, எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். காரணம் என்ன? பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் பொறுமையாய் காத்திருந்ததுதான். ஆண்டவராய் இயேசு அவர்களை திருப்திப்படுத்தினார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் உங்களையும் அவர் திருப்திப்படுத்த விரும்புகிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், குறைவற்ற நிலையில் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 4 தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போமா? இந்த தன்மை என் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம். உன்னதமான தேவன் நம்மை நேசிக்கிறார். நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க விரும்புகிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இப்போதை ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். அருமை பிதாவே, தேவரீ தந்த வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க நீர் உதவி செய்தீரையா. உலகத்தை நாங்கள் பார்க்கும்போது திருப்தியற்ற நிலை, இல்லை 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 என்கிற சத்தத்தை எங்கும் கேட்கிறோம். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று நீ திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறீரையா. அருமையான இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் வாழ்க்கையிலே குறைவின் அனுபவம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே திருப்தியின் ஆசீர்வாதத்தை தேவரீர் கட்டளையிடுவீராக. என் தேவன் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின் படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் என வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதையா. ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிற கர்த்தர் இந்த ஜனங்களின் தேவைகளையும் அற்புதமாய் சந்தியும். வனாந்திரத்தில் வந்த இந்த ஜனத்தின் வாழ்க்கையிலே காணப்பட்ட 4 தன்மைகளை நாங்கள் சிந்தித்தோம். இதே அனுபவத்தை இவர்களும் பெற்றுக்கொண்டு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைகளோடு கூட இரும். பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.